37% பெண்கள் தான் இந்த உலகத்தோட ரெவென்யூ ஜென்ரேட் பண்றாங்க. மீதி இருக்கிற பெர்சன்டேஜ் ஃபுல்லாவே ஆண்கள் தான். இந்தியாவில் நடக்கக்கூடிய திருமணங்கள்ல 45% திருமணங்கள்ல பெண்களுடைய வயது திருமண வயதுக்கு உட்பட்ட வயதிலேயே இல்லை, அதை விட ரொம்ப சின்ன வயசுல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயத்த நம்ம சென்சிட்டைஸ் பண்ணாம அதை பத்தி நம்ம கொஞ்சம் கூட கண்டுக்காம தாண்டி போடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், விமனோட ஐடென்டிட்டி இஸ் நாட் லீனியர். எங்கள் அம்மா அப்பாவோட குலதெய்வம் ஒருத்தங்க இருக்கலாம். ஸோ நான் சின்ன வயசுல இந்த குலதெய்வத்துக்கு போய் நான் கும்பிட்டுருக்கலாம். ஆனால் அந்த மொமெண்ட் ஐ மேரிட் டு சம்படி, அவங்களோட குலதெய்வம் என் குலதெய்வம் ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய கான்டாக்ட் வித் மை ஓன் ஹிஸ்ட்ரி அது என்னாச்சு? உழைப்பாளர் சிலையில் பெண் எங்கே? இன்னும் பெண் சுதந்திரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது எதை தான் இவங்க மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உங்களுக்கு இருக்குது, இல்லை எனக்கு இருக்குது அப்படின்னா we are more privileged. This fight is necessary, however uncomfortable it is. ஸோ அதை பற்றி இந்த புக்கில் இன்னும் நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு யாராவது வரும்போது நமக்கு இருக்கிற முதல் கேள்வி, நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்குற பெண்கள் எல்லாமே ஆர் மெஜாரிட்டி ஆஃப் தெம் அவங்க பயங்கர இண்டிபெண்ட்டாக இருக்காங்களே, தே ஆர் ஒர்க்கிங், சம்பாதிக்கிறாங்க, சொத்து சேர்க்குறாங்க, சேவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, இன்னும் பெண் சுதந்திரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது எதை தான் இவங்க மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உங்களுக்கு இருக்குது, இல்லை எனக்கு இருக்குது அப்படின்னா we are more privileged. இப்போ எப்படி இந்த காஸ்ட்டுக்கெலாம் நம்ம சொல்கிறோம், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு இந்த காசு பிரச்சனை தெரில அப்படிங்கிறதுனால காசு பிரச்சனை இல்லைன்னு இல்லை, நம்ம பாவர்ட்டியில் இல்லைங்கிறதுனால பாவர்ட்டிங்கிறது ஒன்று இல்லைன்னு இல்லை. ஸோ we are more privileged அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனால் இந்த காலகட்டத்திலையும் இதை பற்றி பேசுகிறதுக்கான என்ன இருக்குது, ஏன் இதை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்கும்போது நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட இந்த ஒரு புக்கில் ரமாதேவி எழுதியிருக்காங்க. இவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பேசும்போது ஒரு சில விஷயங்கள் நிஜமாவே ஷாக்கிங்காக தான் இருந்தது. அதில் என்ன அப்படின்னா, உலகளவில் மக்கள் தொகை எடுத்து பார்க்கும்போது 50% பெண்கள் இருக்காங்க. அதாவது half and half, 50-50 இருக்காங்க. இந்த 50-50ல் வெறும் 37% பெண்கள் தான் இந்த உலகத்தோட ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. மீதி இருக்கிற பெர்சன்டேஜ் ஃபுல்லாகவே ஆண்கள் தான். 37 அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈவன் ஹாஃப். அதை விட இந்த டாப் பொசிஷன்ஸில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6% தான் இருக்காங்க. 6% பெண்கள் மட்டும்தான் டாப் பொசிஷன்ஸில் இருக்காங்க. மீதி எங்கேயுமே பெண்கள் இல்லை. இப்போது நிறைய பெண்கள் படிக்கிறாங்க. ஸ்கூல் காலேஜ்லாம் போய் பார்க்கும்போது ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா படிக்கிற பெண்கள்லாம் பார்க்குறோம், யூனிவர்சிட்டிலாம் போகிறாங்க. ஆனால் ஒர்க்கிங் ஃபோர்ஸில் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இவங்கெல்லாம் எங்கே மாயமாக மறைஞ்சு போகிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியோட இன்னும் நிறைய கேள்விகளை இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான கேள்வி என்ன ரொம்ப பாதிச்சுது அப்படின்னா, ஒரே ஒரு சாப்டரோட டைட்டில் என்னென்னா, உழைப்பாளர் சிலையில் பெண் எங்கே அப்படின்னு ஒரு சாப்டர் இருந்தது. எனக்கு அது டக்குன்னு இருந்தது. ஏன்னா உழைக்கிற வர்க்கத்தில் பெண்கள் இல்லையாங்கிறதுக்கான ஒரு கேள்வியே கிடையாது. நம்ம எந்த ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, ரொம்ப மேனுவல் லேபர்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அதுலேயும் பெண்கள் எழுந்திருக்காங்க. அண்ட் உழைப்பாளர் சிலையில் வச்ச காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் மிக்சியெல்லாம் கூட கிடையாது. அப்போ எல்லாமே உழைக்கிற விஷயமா தான் இருந்தது. அப்போ அது உழைப்பிலேயே சேராமல் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி அப்படி தான் இப்போ வரைக்குமே இருக்குது. ஏன்னா பெய்டு லேபரில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பர்சன்டேஜ் தான் ரொம்ப கம்மி. பட் அன்பெய்டு லேபரில் பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பெண்கள்லாம் எங்கே ஒழிஞ்சிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகளை இந்த புக்கில் அவங்க அடக்கியிருக்காங்க. ஸோ எனக்கு இது பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, இன்னும் ஃபெமினிசம் பேசணுமா, இல்லை பெண்ணுரிமை பற்றி பேசணுமா அப்படின்னு பார்க்கும்போது சம்டைம்ஸ் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லைஃப் ரொம்ப நிம்மதியாக இருந்தது, ஃபேமிலிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு செட்டப்பாக இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருந்தது. இப்போ இந்த பெண்ணியம் பேசுகிறதுனாலையும் ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் ரைட்ஸ் பற்றி பேசுகிறதுனாலையும் நிறைய டிவோர்ஸ் நடக்குது, நிறைய ஃபேமிலிஸ் பிரேக் ஆகுது, அந்த ஒரு சுமூகமான ஒரு சூழல் அப்படிங்கிறது கெடுது அப்படின்னு நிறைய பேர் நிறைய இடத்துல பேசுகிறத பார்க்க தான் செய்கிறோம். நிஜமாவே டிவோர்ஸ் ரேட்ஸ் ஜாஸ்தியாக தான் இருந்தது, ஆகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்லாம் அப்போ நல்லா தான் இருந்ததா? வென் ஒரு ரூம்லேயோ இல்லை ஒரு நாட்டிலையோ ஒரு சைலன்ஸ் எப்போ இருக்கும்? ஒரு பயங்கரமான ஆட்சி ஒருத்தவங்க முடிவு எடுக்கிறாங்க, அவங்கள மீறி நம்ம ஒரு வார்த்தை பேச முடியாது, பேசினா சுற்றுவாங்கன்னா அந்த இடத்துல அமைதி நிலவ தான் செய்யும். ஆனால் அது ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த காலகட்டத்தில் நிறைய பேர், அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், தன்னுடைய லைஃப்பில் தன்னோட மேரேஜில் தன்னோட உரிமைகளை வாயை திறந்து கேட்க முடியாது, கேட்டால்
சமூகத்துல தனக்கான சேஃப்டி இருக்காது அப்படிங்கிற பட்சத்துல, அவங்க நிஜமாவே அந்த மேரேஜ் லைஃப்ல கன்டின்யூ பண்ணியிருப்பாங்களே தவிர, அந்த மேரேஜ் நிஜமாவே அந்த ஃபேமிலிக்கு ஒரு சுமூகமான உறவா இருந்ததா அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம இந்த போர்க்காலத்துல எல்லாம் ஒரு வார் ஜோன்ல இருக்கிற ஃபேமிலீஸ்ல அங்கேயும் நம்ம சர்வைவ் பண்ண கத்துப்போம் தான். அங்க இருக்கிற குழந்தைங்களும் வாழும் தான். ஆனா, அந்த சூழல் தான் நேச்சுரலான சூழல்னு நம்ம வந்து கண்டிப்பா சொல்ல முடியாது இல்லையா? ஒரு கூண்டுல போடுற பறவையும் உயிர் வாழும் தான். பிராய்லர் கோழியும் கூண்டுல வாழ்ந்துட்டு தான் செத்து நம்ம டேபிளுக்கு சிக்கனா வருது. ஆனா, கூண்டுலயே நீ நல்லா தானே வாழ்ந்த. ஏன் நீ அங்கேயே வாழக்கூடாது? அப்படின்னு நம்மளால கேட்க முடியாதுல்ல. ஒவ்வொருத்தங்களும், ஒவ்வொரு உயிரினமும் அது கம்ப்ளீட்லி தன்னோட பொட்டன்ஷியல உணர்றதுக்கு அவங்களுடைய என்வாயர்ன்மென்ட் சூப்பரான என்வைரன்மென்ட், த்ரைவிங்கான ஒரு என்வைரன்மென்ட்டா இருந்தா, அவங்க இன்னும் நல்லா வளருவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ரெக்கைய கட் பண்ணாலும், பறவைனால நடக்க முடியுதுங்கிறதுனால, ரெக்கைய கட் பண்ண பறவையாவே இருங்க அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. ஸோ அத பத்தி இந்த இடத்துல அவங்க அதிகமா பேசும்போதும், எகெயின் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட நெறைய விஷயங்கள கொண்டு வராங்க. ரெப்ரசன்டேஷன் பத்தி பேசும்போது எனக்குமே இந்த கேள்விகள் இருந்ததுண்டு. நம்மளுடைய லைஃப்ல நம்ம அம்மாக்கள் வந்து வாவ்! அம்மானாலே வாவ்! மதர்ஹுட்னாலே வாவ் வாவ்! அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ற அதே டயத்துல, அம்மாவோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்பேஸ் குடுக்குறோம்? அப்படிங்கிறத பத்தி ஒரு கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. ஏன்னா, நான் திரைப்படங்கள் பார்க்கும்போதும், அம்மா இல்லாத ஒரு படம் நான் பெருசா பார்க்கறதில்ல. அம்மாக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஹீரோ தத்தளிக்கிறதும், அத போய் ஒரு அவெஞ்ச் பண்றதும், இது எல்லாமே வந்து சுத்தி முத்தி நடக்க தான் செய்யுது. ஆனா, மெகா கமர்ஷியல் மூவிஸ்ல மெஜாரிட்டியான படங்கள்ல ஒரு பயங்கரமான ஹீரோ இருக்காங்க அப்படின்னா, அவங்க அம்மா பாசம்லாம் ஓகே. ஆனா, அந்த அம்மாவுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன? அந்த அம்மா அபார்ட் ஃப்ரம் இவரோட அம்மாவா இருக்கிறத தாண்டி, அந்த அம்மா யாரு? இப்போ இந்த காலகட்டத்தில என்னோட ஃப்ரெண்ட்ஸோடைய அம்மாக்கள்லாம் நெறைய பேர் வொர்க்கிங் விமனா இருக்காங்க. நெறைய பேர் நெறைய பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. ஆனா, ஃபார் சம் வியர்ட் ரீசன்ஸ் திரைப்படங்கள்ல பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் தோட அம்மாவுடைய வேல தன்னோட பையன பார்த்துக்கிறதும், தன்னோட கணவர பார்த்துக்கிறதுமா தான் இருக்கு. இல்லங்க, இதுதான் நாங்க பார்த்து வளர்ந்த ஒரு விஷயம். அதுதான் படத்தில காமிக்க முடியும் அப்டின்னா, ஆக்சுவலி நான் வொர்க்கிங் விமன அதிகமா பார்க்குறேன் தேன் கில்லர்ஸ். வொர்க்கிங் விமன அதிகமா பார்க்குறேன் தென் துப்பாக்கீஸ். அப்போ இதுதான் நான் நெறைய பார்க்குறேன். ஆனா, அதுக்கான ரெப்ரசன்டேஷன் அங்க இல்ல. சரண்யா பொன்வண்ணன் வந்து அவங்களோட ரியல் லைஃப்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் நிஜமாவே இன்ஸ்பைரிங். ஆனா, அவங்க சினிமால இன்னும் தன்னுடைய பையனுக்காகவும், குழந்தைங்களுக்காகவும், கணவருக்காகவும் கஷ்டப்படுற ஒரு பெண்ணாக இருக்கிறத தாண்டி, மெஜாரிட்டி ஆஃப் த சக்சஸ்ஃபுல்லான கமர்ஷியல் படங்கள்ல அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டிய காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஒரு ரோல் நடிக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாரி ரோல்ஸ் தான் அவங்களுக்கும் வருதுங்கும்போது, வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங்? ஃபெமினிஸ்ட் படங்கள் தாண்டி, ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் படங்கள் தாண்டி, ஏன் இப்ப இருக்கிற பெண்கள் தானா நிக்கிறதையும், தானா முடிவுகள் எடுக்கிறதையும், தானா ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோட இருக்கிறதையும் ஹைலைட் பண்ணாம போகுறது படங்கள் அப்படிங்கிற கேள்வியுமே அவங்க வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்த எடுத்திருந்திருப்பாங்க. அந்த படத்தை பத்தி பேசும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த படத்துல ஹீரோவான சிவகார்த்திகேயன் வந்து ஸ்ரீதிவ்யாக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அதுவும் அவங்களுக்கு இன்னும் மேரேஜுக்கான வயசு வரல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கல்யாணத்த நிறுத்துறதுக்காக சத்யராஜ் கல்யாணத்த ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. பொண்ணுடைய அப்பா. ஸோ அத தடுத்து நிறுத்தணும்னு போலீஸோட சப்போர்ட்டோடலாம் நம்ம காமிக்கல் வேல ஹி வுட் டூ தட். ஆனா அத பண்ணிட்டு மறுபடியும் அவரு அந்த பெண்ணு பின்னாடி தான் சுத்துவாரு. அப்போ கல்யாண வயது ஆகாத ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறது தவறுன்னு சொல்ற அதே படத்திலேயே செகண்ட் ஹாஃப்ல வந்து எகெயின் வாட் வில் ஹேப்பன் இஸ் இவர் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. மத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சொசைட்டில நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்தியால நடக்கக்கூடிய திருமணங்கள்ல 45% திருமணங்கள்ல பெண்களுடைய வயது திருமண வயதுக்கு உட்பட்ட வயதிலேயே இல்ல. அத விட ரொம்ப சின்ன வயசுலயே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அத பத்தி ஒரு படத்துல ஒரு இத்துணூண்டு இடத்துல வருதுன்னா கூட இட் இஸ் வெல்கம். ஆனா, அதுலயும் சரியான தகவல் போய் சேரல அப்படிங்கும்போது, இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயத்த நம்ம சென்சிடைஸ் பண்ணாம, அத பத்தி நம்ம கொஞ்சம் கூட கண்டுக்காம தாண்டி போடுற மாரி தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இன்னும் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் அவங்க இந்த புக்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து இந்த பேட்ரியார்கி அண்ட் பிரேக்கப் பத்தி ஒரு 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 தாட் வந்துச்சு இந்த புக் படிக்கும்போது. ஏன்னா, நமக்கு சம்டைம்ஸ் பிரேக்கப் பண்ண புதுசுல நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு காதல்ல இருந்திருக்கோம். ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கோம். இல்ல அது ஒரு நாராசமான ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி. அதுலேருந்து வெளியில வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். வெளியில வரது தான் சரி அப்படின்னு நமக்கு தோணுனாலும், வெளியில வந்ததுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும்னா, திரும்ப அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டிக்கே போயிட்டா நம்ம கம்ஃபர்டபுளா இருக்குமே! அத பிரேக் பண்ணி நம்ம இங்க வரணுமா? ஐ நோ திஸ் இஸ் த ரைட் திங் டூ டூ. ஆனா ரைட் திங் இஸ் வெரி டிஃபிகல்ட்.
ஸோ நான் ஏன் அந்த ஒரு பழைய நிலைக்கே போயிடக்கூடாதுங்கிற மாதிரி நமக்கு தோணும். அப்போ தான் நம்ம மறுபடியும் அவங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவங்கள மறுபடியும் மீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ கொடூரமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட திரும்ப அங்கே போயிட முடியாது அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம் இல்லையா? ஐ ஃபீல் பேட்ரியார்கி இஸ் மோர் லைக் தட். பேட்ரியார்கி வந்து நம்ம பொறந்ததுலேருந்து வளரும்போது எல்லா இடத்துலையுமே அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். பேட்ரியார்கி எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஏன்னா தட் இஸ் நாட் சம்திங் தட் வி க்ரூ அப் வித். இன்னொன்று தட் இஸ் நாட் அக்செப்டட் பை எவ்ரிபடி. ஸோ பீப்புளுடைய அக்செப்டன்ஸ் அஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை மதிக்கணும், நம்ம கூட இருக்கணும் நம்ம ஆசைப்படுவோம். பட் நம்ம கூட இருக்கவங்களே நம்மளுடைய இந்த இண்டிபெண்டன்ட்டான தாட்டுக்கோ, இல்லை இந்த பேட்ரியார்கி எகெயின்ஸ்டாக இருக்கிற தாட்டுக்கோ, மிசோஜினிஸ்ட் தாட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற நம்மளுடைய ஆக்ஷன்ஸையோ கொஸ்டின் பண்ணும்போது, நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லாத போது, த ஈஸியஸ்ட் வேஸ் டு கோ பேக் டு பேட்ரியார்கி. ஆனால் த டிஃபிகல்ட் வே பட் த மோஸ்ட் நீடட் வே என்ன அப்படின்னா டு ஃபைட் அகெயின்ஸ்ட் பேட்ரியார்கி வித் ஆல் ஆர் சக்தி. அது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் ஈஸி. ஆனால் இன்றைக்கி நான் இந்த யூடியூப் ஸ்பேஸில் இல்லை ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் என்னால் என்னோடய தாட்ஸை சொல்ல முடியுது. ஐ கேன் டாக் அகெயின்ஸ்ட் பேட்ரியார்கி அப்படின்னா இதுக்கு எத்தனையோ பேர், ஆண்களும் சரி பெண்களும் சரி, இந்த ஈக்குவாலிட்டிக்காக ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. தே ஹேட் டு கோ த்ரூ தட். அவங்களுக்கு இமீடியட்லி அக்செப்டபிளான சுச்சுவேஷன் பேட்ரியார்கி இருந்தாலுமே அதுக்கு எகெயின்ஸ்டாக அந்த எதிர்நீச்சல் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கிற வகையிலையும் வாட் எவர் ஐம் என்ஜாயிங் டுடே, அதுக்கு எவ்வளோ ஃபைட்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத நினச்சாலே இப்போ இந்த கண்டினியூம் தான் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடமை கொடுக்கும் அப்படின்னா திஸ் ஃபைட் இஸ் நெசசரி ஹவ் அன்கம்ஃபர்டபுள் இட் இஸ். ஸோ அதை பற்றி இந்த புக்கில் இன்னும் நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்குக்கான அணிந்துரையை வந்து ஹிஸ்டாரியன் நிவேதிதா லூயிஸ் அவங்க தான் வந்து எழுதியிருப்பாங்க. அவங்க இதில் முக்கியமான ஒரு ஃபரோவை பற்றி எழுதியிருப்பாங்க. ஈஜிப்டில் ஒரு ஃபரோ, அவங்களுடைய பேர் வந்து ஹட்ஷேபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபரோ. ஸோ இவங்க வந்து குயின்னு தான் நம்ம இவங்களை அட்ரஸ் பண்ணணும் பிகாஸ் ஷீஸ் அ ஃபரோ. ஆனால் காலங்காலமாக ஹிஸ்ட்ரியில் தெர் ஹவ் பின் ஒரு பயங்கர பர்பஸ்ஃபுல்லாகவே நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விமன் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இல்லை, விமன் கான்ட்ரிபியூஷனை எரேஸ் பண்ணது. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க இதை எழுதியிருப்பாங்க. ஏன் இந்த புக்கு படிக்கணும் அப்படின்னா நமக்கு இப்போ நான் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும்னா அதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, என்னை இன்ஸ்பயர் பண்ணதுக்கு ஒருத்தங்க இருக்காங்கன்னா எனக்கு அவங்கள பற்றி படிக்கும்போது அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது எனக்கு அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த வகையில் நிறைய லீடர்ஸ், விமன் லீடர்ஸ் இல்லை, நம்ம அந்த பர்சன்டேஜ் பார்க்கும்போது இந்த பர்சன்டேஜ் இஸ் வெரி லெஸ். அப்போது ஹிஸ்ட்ரியிலையும் இது இப்படி இருந்திருக்கான்னு பார்த்தா ஹிஸ்ட்ரிலையும் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபரோவை ஃபீமேல் கிங் அப்படின்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் குயின்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்டில் இவங்களுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம எங்கெங்கெல்லாம் ஸ்டோன்லலாம் பதிவு பண்ணியிருந்திருப்பாங்களோ அந்த ஸ்டோன் எல்லாத்தையுமே உடச்சிருக்காங்க அதுக்கப்புறம் லீனேஜில் இருந்தவங்க. ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரியை பர்பஸ்ஃபுல்லாகவே டெலீட் பண்ணுறதுக்கான எல்லா எஃபர்ட்ஸுமே இஜிப்ஷியன் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்திருந்த லீடர்ஸ் எல்லாருமே இவங்களை பற்றி மென்ஷன் பண்ணுற எல்லா இடத்துலையுமே ஃபெமினன் அட்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்குது. ஆனால் சம்திங் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லி ஹிஸ்டாரியன்ஸ் தேடும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு மீசையெல்லாம் வரைஞ்சி இப்படி ஒரு பெண் ஒருத்தங்க ஆட்சி பண்ணாங்கங்கிறதே அழிக்கிறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதை பல காலம் கழித்து ஆய்வு பண்ணும்போது தான் ஐயோ இவங்க இவ்வளோ நாளாக நம்ம நினச்சிட்டு இருந்தோமே அதுக்கு இங்கே கிடையாதுங்க, அது குயின் தான். அவங்கள வந்து குயின்னு அட்ரஸ் பண்ணாமல் அவங்கள ஃபீமேல் கிங்குன்னெலாம் அட்ரஸ் பண்ணி எந்தளவுக்கு அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லை அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இன் த வேர்ல்டு அதை வந்து அழிக்க முடியுமோ அழிச்சிருக்காங்கன்னு. ஸோ சம்வேர் ரொம்ப சிஸ்டமிக்காகவே இந்த பேட்ரியார்க்கல் வேர்ல்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா விமனோட ஸ்ட்ரென்த்தையோ இல்லை விமனுடைய கான்ட்ரிபியூஷனையோ அதை அண்டர்லைன் பண்ணுறதையும் இல்லை அதை எரேஸ் பண்ணுறதையும் இல்லை இதெல்லாம் தாண்டி ஒரு விமன் ஸ்ட்ராங்காக பாலிடிக்ஸில் இருந்திருக்காங்க, அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா ஐதர் அவங்கள அரேஸ் பண்ணுறதுங்கிறது அந்த காலத்தில். இப்போ எரேஸ் பண்ணுறது கிடையாது. லெட்ஸே நமக்கு தெரியும் ஒரு பாப்புலரான பாலிட்டிஷியன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஸோ அவங்கள பற்றி பேசும்போது அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு நமக்கு மாற்று கருத்து இருக்கா, சூப்பர், இட்ஸ் வெல்கமிங். ஆனால் அதை பண்ணலை. ஒரு விமன் அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்க்கு உள்ளே வரும்போது வென் ஷீஸ் பீங் வோக்கல் அபவுட் சம்திங் அவங்களுடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்து வராமல் ஆஸ் எ பர்சனாக அவங்களுடைய லுக்ஸுக்கு அதிகமான ஒரு அடி விழும்போது நம்ம சமூகத்தில் இன்னுமே ஒரு பெண்ணானவள் இப்படி தான் இருக்கணும், இந்த சைஸில் இருக்கணும், இந்த அழகில் இருக்கணும், இந்த லுக்ஸில் இருக்கணுங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டர்டை வச்சு அவங்கள அடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுவாக இந்த உலகத்துக்கு தேவை. நான் அழகாக இருக்கிறதுனால என்ன ஆக போகுது, அட்லீஸ்ட் நான் என்னால் ஏதாவது ஒரு உதவி நடந்ததுன்னா அதுவாது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு பெண்ணானவள் இப்படி தான் இருக்கணுங்கிற அந்த ஒரு கட்டமைப்பில் இருக்கிற ஒரு இடத்துல எப்படி ஒரு விமன் அவங்க வாயை திறந்து பேசினாலோ இல்லை ஒரு ஒப்பீனியேட்டடாக இருந்தாலோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்க்கு வந்தாலோ
மற்ற விமனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்தீங்கன்னா இப்படி முடி இருக்கேன்னு உன்னை போட்டு அடிப்பேன், இந்த சைஸில் நீ இருக்கேன்னு உன்னை போட்டு அடிப்பேன், இல்லை நீ வாயை திறந்து பேசினேன்னா உனக்கு எதுவுமே தெரியாது, நீ ஒரு தத்தி நான் உன்னை சொல்லுவேன். இப்படி செய்ய 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 மற்ற பெண்களுக்கு இது பார்க்கும்போது எதுக்கு இந்த ரிஸ்க், இதுக்கு நான் அழகாக தலை சீவி பூ வச்சு பொட்டு வச்சு அந்த மாதிரி ஒரு 4-5 விஷயங்கள் பண்ணி நல்ல பெண், அமைதியான பெண், சமத்துக்குட்டி அப்படிங்கிற பேர் எடுத்துகிட்டு போயிடுமேங்கிற ஒரு ஈஸியான வே, ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேங்கிற மாதிரி ஒன்று கொடுக்கும்போது எகெயின் அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி நம்ம பறிக்க தான் செய்கிறோம். ஏன்னா அவங்களா இருக்கிறதுக்கு பயந்து எது சமூகத்தால் அக்செப்ட் பண்ணப்படுதோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு விமன் லீடர்ஸும் கம்மியாயிடுவாங்க. விமன் பார்ட்டிசிபேஷன் இன் த வேர்ல்டு எக்கானமி ரொம்ப கம்மியாயிடும். விமனுடைய கான்ட்ரிபியூஷன் இன் ஆர்ட், பிஸ்னஸ் எல்லாமே இங்கே அடி வாங்கும். பிகாஸ் இந்த எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு நபருடைய இண்டிவிஜுவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த புக் மூலமாக வந்து ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு கிடைச்சது வந்து இதுதான். ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை நடந்திருக்கு, அவங்களோட விருப்பம் இல்லாமல் அவங்களோட மீறி அவங்களுக்கு பாலியல் துன்புறவு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுல. ஏன்னா நம்ம பொதுவாக காலங்காலமாக சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னா, ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து கற்பை இழந்துட்டா அப்படின்னு ஜஸ்ட் சொல்லிடுவாங்க. கற்பழிப்பு, அந்த பெண்ணோட கற்பை அழிச்சிட்டாங்க அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிடுவோம். இவங்க அதை வந்து பேசியிருப்பாங்க என்ன அப்படின்னா, கற்புங்கிறது இது வேல்யூ, உன்னோட வேல்யூ என்ன, என்னோட வேல்யூ என்ன. அப்போது அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணை பாலியல் துன்புறவு செஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அந்த பையனோட கற்பு தானே அங்கே இழந்திருக்கு. அந்த பையன் தான் கற்பை இழந்தவனா இதை ஒரு பெண்ணுக்கு பண்ணியிருக்கா. நீங்கள் எப்படி ஒரு பொண்ணோட கற்பு போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க? அந்த பொண்ணு கற்புள்ளவளாக தான் இருந்திருக்கா. அவளோட கற்பை எடுத்தது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. தன் கற்பை இழந்து ஒருத்தன் இப்படி ஒரு செயல் செஞ்சுட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் மூலமாக எப்படி ஒரு பெண்ணை நம்ம அணுகணும், எப்படி அவங்களுக்கான அந்த ரெஸ்பெக்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசும்போது எனக்கு அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இட் வாஸ் கம்ப்ளீட்லி நியூ. அண்ட் விமனோட ஐடென்டிட்டிஸ் அது வந்து இல்லாமல் போகிறதுல நான் வந்து நம்ம ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா எனக்கு இப்படி தான் தோணும். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க வந்து ஒரு புது ஃபேமிலிக்கு போகிறாங்க அப்படின்னா ப்ராபப்ளி இவங்க வீட்டுக்குன்னு உண்டான ஒரு சில கல்ச்சர்லாம் வந்துருக்கும். இப்போ நான் வளர்றேன்னா எங்கள் வீட்டுக்குன்னு உண்டான ஒரு சில ரிச்சுவல்ஸ் இருக்கும், எங்கள் வீட்டுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும். ஆனால் அந்த மொமெண்ட் யூ கெட் மேரிட் டு சம்படி இல்லை, வாட் ஹேப்பன்ஸ், உங்களோட குலதெய்வம் இப்போ இந்த குலதெய்வம் கிடையாது, உங்கள் குலதெய்வமே மாறிச்சு. பட் குலதெய்வம் இஸ் அ வே டு கெட் பேக் டு ஹிஸ்ட்ரி. எங்கள் அம்மா அப்பா அவங்கள தான் இது பண்ணியிருப்பாங்க. பட் எகெயின் அது அப்பா சைடு போயிடும். அப்பாவோடைய அம்மா அப்பா, அப்புறம் அந்த அப்பாவோடைய அப்படின்னு சொல்லி ஒரு மேல் லீனேஜோடைய வகையில் தான் வரும். ஸோ அந்த இடத்துல கூட ஒரு விமனோட ஐடென்டிட்டி இஸ் நாட் லீனியர். ஸோ சம்வேர் ஐ எம் கட் ஆஃப். எங்கள் அம்மா அப்பாவோடைய குலதெய்வம் ஒருத்தங்க இருக்கலாம். ஸோ நான் சின்ன வயசுல அந்த குலதெய்வத்துக்கு போய் நான் கும்பிட்டுருக்கலாம். ஆனால் அந்த மொமெண்ட் ஐ எம் மேரிட் டு சம்படி, அவங்களோட குலதெய்வம் என் குலதெய்வம் ஆகிடுச்சு. அப்போ என்னுடைய கான்டாக்ட் வித் மை ஓன் ஹிஸ்ட்ரி அது என்னாச்சு, அது எங்கே போச்சு, என்னோடய ஃபேமிலி ரிச்சுவல்ஸ் அது எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்குற மாதிரியான ஒரு புக்காக தான் நான் இதை பார்த்தேன். அண்ட் இன்னும் நிறைய கேள்விகள் இந்த புக்கில் வந்து இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இதுலேருந்து நான் ஒரு விஷயம் மட்டும் படித்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஓப்பனிங்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. ஸோ நான் முன்னாடி சொன்ன அந்த சாப்டரோட டைட்டில் எனக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லலை, உழைப்பாளர் சிலையில் பெண் எங்கே. அந்த சாப்டரில் அவங்க எழுதியிருக்கிற விஷயம், உலகின் மொத்த வருமானத்தில் பெண்களின் பங்கு 37% என்று இருக்கும்போது இந்தியாவின் மொத்த வருமானத்தில் பெண்களின் பங்கு 17% என்ற கணக்கு இந்திய பெண்களின் நிலையை தெளிவுபடுத்துகிறது. உழைப்பாளர் தினத்தன்று யார் யாரையோ நினைத்து வாழ்த்து சொல்லும் நமக்கு வாழ்க்கை முழுவதும் விடுமுறை எடுக்காமல் நமக்காக உழைத்து கொண்டே இருக்கும் பெண்களின் நினைவு வருவதில்லை. அதனால்தானோ என்னவோ உழைப்பாளர் சிலையின் ஓரத்தில் கூட பெண்ணுக்கு ஓர் இடமில்லை. பணம் ஈட்டுவது மட்டுமில்ல பொருளாதார சுதந்திரம், அதன் வழியே கிட்டும் சுயமரியாதையும் தன்னம்பிக்கையுமே பெண்களுக்கான சிறப்பாயுதங்கள். அன்றைய மரபு வழி பெண்ணும் சரி, இன்றைய மின்னணு உலக பெண்ணும் சரி, தங்களுக்கான சுயமரியாதையை கனவுகளை தம் கால்கடியில் புதைத்தே குடும்ப நலனுக்காக புன்னகைக்கின்றனர். பெண்ணை சுற்றி எழுப்பப்பட்டிருக்கும் பொருளாதார அடக்குமுறை கோட்டைகளை உடைத்தால் மட்டுமே அதனுள் புதைந்திருக்கும் அவளுக்கான கனவுகளை நாம் வெளிக்கொணர முடியும். கனவுகள் மெய்ப்படட்டும்.
கனவுகள் மெய்ப்படட்டும் அப்படிங்கிற இந்த புக் ரமாதேவி எழுந்த இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த புக்குக்கான லிங்க் கீழே இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச எல்லா பெண்ணும் இந்த ஈக்குவாலிட்டியை விரும்புகிற எல்லா நபர்களுமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப சின்ன புக் தான் இது. இந்த புக்கு வந்து இப்போ ஹிந்திலையும் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வட மாநிலங்கள் வந்து எப்பயுமே மறுமணம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் ஒரு இந்த சமூகத்திற்கு எதிரானதாகவே பார்க்கப்படுகிறது. இது அவங்க ஒரு கட்டுரையில் அப்படியே எழுதியிருக்காங்க. வட மாநிலங்களில் மறுமணம் சமூகத்திற்கு எதிரானதாகவே பார்க்கப்படுகிறது. இவங்க மொழிபெயர்க்கும் அதை அப்படியே பண்ணியிருக்காங்க. உத்தர் भारत में आज भी ये एक सामाजिक विपरीत ही समझा जाता है. இதெல்லாம் நீங்கள் நார்த்தில் கொண்டு போய் எப்படி விற்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஊருக்காரனை போயிட்டு அவனே அடிச்சுட்டு அவனுக்கே நீங்கள் புத்தகம் விற்கிறீங்க. அப்புறம் வந்து தனித்து வாழும் பெண்களை பற்றியும் வந்து ஏக்கல் மகிழாவும் அப்படிங்கிற ஒரு சொல்ல ரொம்ப அழகாக அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அக்கேலி ரேனவாலி மகிழாவும் அப்படின்றதுக்கு பதிலாக அவ்வளோ நீளமாக இல்லாமல் அது ஏக்கல் மகிழாவும் அப்படின்றதும் வந்து ரொம்ப அழகான ஒரு சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் இந்த உழைப்பாளர் சிலையில் பெண்கள் இங்கே அந்த கட்டுரையில் வந்து சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்யும் பக்குவமான ஒரு பாட்டு இருந்துச்சு. எப்பா பாட்டு என்ன பண்ணியிருக்குன்னு திருப்பி ஹிந்தியில் போய் பார்த்தா பாட்டை காணும். என்னடா அது பாட்டை காணுமே அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன இது, ஒருவேளை அதுக்கு சமமாக எழுதக்கூடிய ஹிந்தி பட பாடல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை அந்த இடத்துல சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு ஒருவேளை வாய்ப்பு இருந்தால். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம விஷயங்களே சொல்லிட்டே போகிறோம். இப்போ அவங்கள டச் பண்ணுற மாதிரி அவங்களுடைய பாடல்கள், அவங்களுடைய சினிமா அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் நம்ம வந்து மேற்கோள் காட்டினா அவங்களுக்கு இன்னும் வந்து எளிதாக அவங்களுக்கு புரியுமோ அப்படின்னு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்முடைய மொழியில் அன்றாட பயன்பாட்டிற்கு வைத்திருக்கக்கூடிய சொற்கள் கூட ஹிந்தி மொழி பேசக்கூடிய ஊடகங்களில், நேஷ்னல் மீடியாவில் இந்த சொற்கள் எல்லாம் எங்கேயும் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். ஏன்னா இதை நான் படிக்கும்போது திருப்பி பிஎன்எஸ் அதில் போயிட்டு கேங் ரேப் அப்படின்னு ஒரு சொல் நீங்கள் வந்து தமிழில் பயன்படுத்தியிருக்கீங்க, ஆங்கில சொல்ல பயன்படுத்தியிருக்கீங்க, அவங்க வந்து அதை எவன் ஹிம்சான்னு பயன்படுத்தியிருக்காங்க. சரி, ஒருவேளை இதுக்கு வேறு ஏதோ ஒரு சொல் இருக்கும் போல இருக்குது, சட்டம் என்ன சொல்கிறதுன்னு அங்கிட்டு போய் பார்த்தா அங்கிட்டும் அவங்க கைங் ரேப்னு எழுதி வச்சுருக்காங்க. அட பாவிங்களான்னு இருக்குது. செத்த மொழி நம்ம சொல்கிறோம் இல்லையா, திருப்பி ஒரு மொழி எப்படி சாகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. மொழி தன்னைத்தானே நவீனத்துக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொள்ளவில்லை என்றால் அது எப்பேற்பட்ட மொழியாக இருந்தாலும் செத்து போகும். அதுதான் இங்கேயும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஹிந்தி மொழி தன்னைத்தானே நிறைய தக்க வைக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் இந்த புக்கை இந்த ஆசிரியரை எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சது அப்படிங்கிறது வந்து ஆசிரியர் நல்லுவர்கள். ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த புக் நீங்கள் வாங்கி படிக்கணும்னா ஆஸ் ஐ செட் கீழே லிங்க் இருக்குது. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது புக் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கர இண்டிவிஜுவாலிட்டி இருக்கிற ஒரு பெண்ணையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஐ திங்க் அவங்களுக்கும் அது ரெகக்னேஷனாக இருக்கும். மற்றவங்களுக்கும் பார்க்குறதுக்கு எஸ் ஐ ஷுட் மெயின்டைன் திஸ் இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து கொடுக்கும். அண்ட் ஃபைனலாக அவங்க ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, ஒரு அம்மாவா நம்ம கூட இருக்கிற அம்மாக்கோ இல்லை நம்மளுடைய சிஸ்டர்ஸ்க்கோ இல்லை நமக்கு தெரியாத நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அவங்க போடுற டீயோ காஃபியோ உட்காந்து ரசித்து குடிக்கிறதுக்கு கூட ஒரு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் வீட்டில் எப்போ கடைசியாக உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு நீங்கள் டீயோ காஃபியோ போட்டு கொடுத்து சுட்ட அடுப்புலேருந்து எடுத்து கொடுத்து கமான் ஹேவ் இட் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீட்டில் ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு என்வாயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஸோ குட் டு நோ. ஸோ இதே மாதிரி நிறைய புக்ஸை வந்து நான் படித்து ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். இவ்வளோ நான் பேசின விஷயங்கள்லாம் வந்து ஆடியோ மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னா த புக் ஷோடைய பாட்காஸ்ட்டை வந்து நீங்கள் ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயும் கேட்டு பார்த்துட்டு டூ லெட் மீ நோ இஃப் யூ லவ் இட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.